UGTRB English Unit 1 History of English Literature Age of Miltonல மீதமுள்ள ரைட்டர்ஸை பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது பார்ட் 2. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது கவாலியர் போயட்ஸ். யார் இவங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். The Cavalier Poets was a school of English poets of the 17th century that came from classes that supported King Charles I during English Civil War. இங்கிலீஷ் சிவில் வார் வந்து பார்த்தீங்கன்னா 1642ல இருந்து 1651 வரைக்கும் நடந்தது. அப்போ கிங்கா இருந்தவர் சார்ல்ஸ் ஒன்னு. இந்த சார்ல்ஸ் ஒன்னை சப்போர்ட் பண்ண ரைட்டர்ஸ் அவங்கள தான் கவாலியர் போயட்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க வந்து மெட்டாபிசிக்கல் போயட்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனவங்க. எப்படின்னு பார்த்தா இவங்களுடைய லாங்குவேஜ் வந்து இந்த மெட்டஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் ஹைலி யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து நார்மலா டைரக்டா அவங்களுடைய லாங்குவேஜ் இருக்கும். யாரை சப்போர்ட் பண்ணி எழுதுவாங்கன்னா கிங் சார்ல்ஸ் ஒன்னை சப்போர்ட் பண்ணி எழுதுவாங்க. அவங்க தான் கவாலியர் போயட்ஸ். இந்த கவாலியர் போயட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாகவே தே ஆர் மவுண்டட் அ சோல்ஜர் ஆர் நைட். பட் when the term was applied to those who supported சார்ல்ஸ், சரிங்களா, இவங்க சார்ல்ஸ் ஒன்னை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருப்பாங்க. the term was thus mean to be little. அவங்களுடைய கான்செப்ட் எல்லாமே ஒரு நேச்சுரலா ஒரு டைரக்டா சிம்பிளா தான் இருக்கும். மெட்டாபிசிக்கல் ரைட்டர் மாதிரி ரொம்ப புரிஞ்சிக்காத மாதிரி இருக்காது, ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதுதான் வந்து கவாலியர் போயட்ஸ். யார் இந்த கவாலியர் போயட்ஸ் அப்படின்னா ராபர்ட் ஹெரிக், ரிச்சர்ட் லவ்லேஸ், தாமஸ் கேரியூ, சர் ஜான் சக்லிங். இவங்கள தான் வந்து நம்ம வந்து கவாலியர் போயட்ஸ்ன்னு சொல்றோம். இவங்களை பத்தி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். கவாலியர் போயட்ஸ்ல நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் ரைட்டர் ராபர்ட் ஹெரிக். ஸோ இவருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1591ல இருந்து 1674 வரைக்கும். He was a 17th century English lyric poet. இவர் வந்து 17ஆம் நூற்றாண்டுல இருந்த லிரிக் போயட் அண்ட் ஆல்சோ ஆங்கிலிக்கன் கிளரிக். He is the best known for Espérance, a book of poems. இவர் எதுல ஃபேமஸ் அப்படின்னா அவருடைய புக் வந்து எஸ்பிரிட்ஸ்ங்கிறது. அது வந்து போயம் கலெக்ஷன்ஸ். அதுல தான் வந்து என்ன போயம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா டு த வெர்ஜின்ஸ் டு மேக் அ மச் ஆஃப் டைம். டு த வெர்ஜின்ஸ் டு மேக் மச் ஆஃப் டைம்ங்கிற போயம் இதில் தான் இன்க்ளூட் ஆயிருக்கு. அவருடைய ஃபர்ஸ்ட் லைன் கூட கேதர் யூ ரோஸ் பட்ஸ் வைல் யூ மே. இந்த ஒய்இங்கிறது யூன்னு அர்த்தம். இது வந்து ஓல்டு இங்கிலீஷ். ஒய்இங்கிறது ஓல்டு இங்கிலீஷ். மாடர்ன் இங்கிலீஷ்ல நம்ம யூ அப்படின்னு சொல்றோம். கேதர் யூ ரோஸ் பட்ஸ் வைல் யூ மே அப்படின்னு இந்த லைன்ஸ் வந்து இந்த போயம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இவர் எங்க பிறந்தாருன்னா லண்டன்ல இருக்கக்கூடிய சீப் சைட்ல தான் பிறந்தாரு. ராபர்ட் ஹெரிக் வாஸ் த 7th child and 4th son of ஜூலியா ஸ்டோன் அண்ட் நிக்கோலஸ் ஹெரிக். இவருடைய பேரண்ட்ஸ் பேரு ஜூலியா ஸ்டோன், நிக்கோலஸ் ஹெரிக். இவர் வந்து 7th child, 4th son. ஸோ அவங்க குடும்பத்துல 7வது குழந்தை, ஆனா 4வது மகனா பிறக்கிறார். ஸோ அவங்க அப்பா நிக்கோலஸ் ஹெரிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்ட் ஸ்மித், தங்க வியாபாரி. இவருக்கு ராபர்ட் ஹெரிக்னு ஏன் நேம் பேர் வந்ததுன்னா உங்க அங்கிள் பேரு ராபர்ட் ஹெரிக். அவர் யார் அப்படின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், லெய்சிஸ்டர்ல இருக்கக்கூடிய ஒரு எம்பி அவர். அதனால அந்த நேம் வந்து அவருக்கு அப்படியே வைக்கிறாங்க, சரிங்களா. when Robert Herrick was 1 year old, his father Nicholas Herrick died in a fall from 4th floor window. ஸோ இவருக்கு 1 வயது இருக்கும் போதே அவங்க அப்பா வந்து தவறி விழுந்து இறந்துட்டாரு. ஸோ இதான் வந்து ராபர்ட் ஹெரிக்கோட இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட் ரைட்டர் ரிச்சர்ட் லவ்லேஸ். இவரும் கவாலியர் போயிட்ஸ் தான். இவருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1617ல இருந்து 1657 வரைக்கும். He was an English poet in the 17th century. He was a cavalier poet who fought on behalf of Charles I during English Civil War. இங்கிலீஷ் சிவில் வார் நடந்துக்கிற போது சார்ல்ஸ் ஒன்னுக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்காக இவரும் வந்து குரல் கொடுத்தவர் தான். His best known works are, அவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டு அத்தெலியா ஃப்ரம் பிரிசன், டு லுகாஸ்டா, கோயிங் டு த வார்ஸ். இதெல்லாம் அவருடைய முக்கியமான பெஸ்ட் நோன் ஒர்க்ஸ். While he was a student at Oxford, he wrote almost 200 poems. இவர் ஆக்ஸ்போர்ட்ல ஸ்டூடெண்டா இருக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 200 போயம்ஸ் மேல எழுதியிருக்காரு. His first work was a drama. அவருடைய ஒர்க்கே வந்து ஒரு டிராமா தான், The Scholars அப்படின்னு எழுதியிருக்காரு. But never published but performed at the college and then in London. ஆனா இது வந்து பப்ளிஷ் ஆகல, ஆனா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த காலேஜ்லயும், ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல லண்டன்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. In 1640 he wrote a tragedy.
த சோல்ஜர்ங்கிற ஒரு ட்ராஜடியை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டு ஜென்ரால் கோரிங் அப்படின்னு ஒரு சானட் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம த ரோஸ், த ஸ்க்ரூட்டினி, லுகாஸ்டா இந்த போன்ற போயம்ஸ்லாம் எழுதியிருக்காரு. ஹி ஆல்சோ ரோட் போயம்ஸ் ஆன் அனிமல் லைஃப். அனிமல் லைஃபை பேஸ் பண்ணி ஒரு போயம்ஸ் எழுதியிருக்காரு. த ஆண்ட், த கிரேஸ் ஹாப்பர், த ஸ்னைல், த ஃபால்கன், த டோட் அண்ட் ஸ்பைடர் இது போன்ற அனிமல்ஸ் பேஸ் பண்ணி போயம்ஸும் நிறைய எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் ரைட்டர் கவாலியர் போயட்ஸ்ல தாமஸ் கேரியோ. தாமஸ் கேரியோடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 1595ல இருந்து 1640 வரைக்கும். He was an English poet among the Cavalier group of Caroline poets. இவருடைய period may be attributed to close friendship with John Suckling, Ben Jonson, Edward Hyde, the first Earl of Clarendon. இவர் யார் கூடலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்காரு அப்படின்னா சர் ஜான் சக்லிங், பென் ஜான்சன் கூட, எட்வர்டு ஹைடு. இந்த எட்வர்டு ஹைடு தான் ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் கிளாரண்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அமெரிக்கன் ஆத்தர் இருக்கார் இல்லையா, தோரோ, ஹெச்டி தோரோ, அதான் ஹென்ரி டேவிட் தோரோ. He used Thomas Harry's poems, The Pretensions of Poverty, as a complemental verse to conclude the economy chapter in his 1854 book Walden. இந்த ஹென்ரி டேவிட் தோரியுங்கிறவர் எதில் ஃபேமஸ் அப்படின்னா ஒரு அமெரிக்கன் ரைட்டர் வால்டன் அப்படின்னு ஒரு புக்கு எழுதினார் 1854. அதில் எக்கனாமிங்கிற சாப்டரில் இவருடைய போயமை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு, போயம் வந்து கோட் பண்ணியிருக்காரு. த ப்ரிடென்ஷன்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிற போயம். Poems by Thomas Cardew Esquire is a collection of lyrics, songs, pastorals, poetic dialogues, elegies, addresses and occasional poems. ஸோ இந்த போயம்ஸ் பை தாமஸ் கேரியூ எஸ்கியூருங்கிறத ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். அவருடைய லிரிக்ஸு, பாஸ்ட்ரல்ஸு, டயலாக்ஸு, எலிஜிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கலெக்ஷன் அது. ராப்சர் இஸ் 166 லைன்ஸ். இந்த ராப்சருங்கிற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 166 லைன்ஸ் உள்ளடக்கியது. The subjects are various. A number of poems treat love, love making, a feminine beauty. Several of the poems including an elegy upon the death of Dean of Paul's, டாக்டர் ஜான் டன். டாக்டர் ஜான் டன்னுக்கு இவர் வந்து எலிஜியும் எழுதியிருக்காரு. எலிஜி அப்படின்னா ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள நினைச்சு ஒரு சோகம், அதை அனுசரிக்கிறது. ஸோ அதுக்கு பேர் தான் எலிஜின்னு சொல்லுவோம். அதை தான் ட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவருடைய போயம்ஸ் எல்லாமே ஒரு லவ் பேஸ் பண்ணியிருக்கு. லவ் மேக்கிங், ஃபெமினன் பியூட்டி, ஃபீமேல் பியூட்டியை தான் ஃபெமினன் பியூட்டி. கவாலியர் போயட்ஸோடைய லாஸ்ட் ரைட்டர் சர் ஜான் சக்லிங். இவருடைய பீரியட் வந்து 1609ல இருந்து 1641 வரைக்கும். இவர் ஒரு கேமை வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு, கிரிபாஷ் அப்படிங்கிற ஒரு கேம். He is best known for his poem Ballad Upon a Wedding. இந்த Ballad Upon a Weddingங்கிற போயம் இவருடைய பெஸ்ட் போயம் சொல்லலாம். He was born in Witten. விட்டனுங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. அது எங்க இருக்குன்னா டிவிக்கன்ஹாம், மிடில் செக்ஸ்ல இருக்கு. இவருடைய ஃபாதர் சர் ஜான் சக்லிங் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. கிங் ஜேம்ஸ் 1 கிட்ட செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. சார்ல்ஸ் 1 கிட்டையும் கண்ட்ரோலர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டாகவும் இருந்திருக்காரு. இவருடைய மதருடைய நேம் எலிசபெத் கிராண்ட்ஃபீல்டு. எலிசபெத் கிராண்ட்ஃபீல்டு யார் அப்படின்னா சர் லயனல் கிராண்ட்ஃபீல்டோட சிஸ்டர். சர் லயனல் கிராண்ட்ஃபீல்டு யாருன்னா ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் மிடில் செக்ஸ். இவருடைய டிராமா வந்து பார்த்தீங்கன்னா அக்லாரா. இது எப்போ பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா 1638ல. அடுத்த ஒர்க்கு த காப்ளின்ஸ், இது 1638. டிஸ்காண்டட் கர்னல், இது 1639. இது வந்து ஒரு சட்டையர்னு சொல்லலாம். அவருடைய போயட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பேலட் அப்பான் அ வெட்டிங், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த மேரேஜ் ஆஃப் ரோஜர் பாயில் ஆஃப்டர்வர்ட்ஸ் த ஏர்ல் ஆஃப் ஓரேம் அண்ட் த லேடி மார்கரெட் ஹோவர்ட், இவருடைய மேரேஜ். அதுக்கு அடுத்த போயம் வந்து ஐ பிரீத்தி சென்ட் மீ பேக் மை ஹார்ட். அடுத்து அவுட் அப்பான் இட் ஐ ஹாவ் லவ்ட் 3 old days டுகெதர். Why so pale and wan, fond lover. இதெல்லாம் வந்து ஃப்ரம் அக்லாராவில இருந்து. இவருடைய போயம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் இன் 1646 as Fragmenta Aura. இவருடைய செலக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1836ல பப்ளிஷ் ஆயிருக்குது.
ஆல்ஃபிரட் இனிகோ சக்லிங். ஆல்ஃபிரட் இனிகோ சக்லிங்கிறவர் தான் இந்த செலக்ஷன்ஸ்ங்கிற ஒரு டைட்டில்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதை எடிட் பண்ணவர் W.C. Hazlitt. The poems and songs of Sir John Suckling அப்படின்னு வேற ஒருத்தர் ஜான் கிரேங்கிறவர் எடிட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அந்த உட்கட்டு அந்த பார்டர் இனிஷியல்ஸ் எல்லாம் கொடுத்தவர் வந்து சார்ல்ஸ் ரிக்கர்ட்ஸ். In 1910, Suckling's works in prose and verse were edited by A. Hamilton Thompson. இந்த A. Hamilton Thompsonங்கிறவரும் அவருடைய ப்ரோஸவும் போயம், வேர்ஸ்னா போயம், அதையும் அந்த ஒர்க்கை வந்து எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ எடிட்டர்ஸே 3 பேர் இருக்காங்க. இவருடைய ஒர்க்ஸை எடிட் பண்ணவங்க 3 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆல்ஃபிரட் இனிகோ சக்லிங்னு ஒருத்தர், அடுத்து ஜான் கிரே, லாஸ்ட் ஒன்று ஹாமில்டன் தாம்சனுங்கிறவங்க. இவங்கெல்லாம் இவருடைய ஒர்க்ஸை எடிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரைட்டர் சர் ஜான் டென்ஹாம். இவர் மில்டன் பீரியட்ல மில்டன் ஏஜ்ல இருந்தவர். இவருடைய பீரியட் வந்து 1614 இருந்து 1669 வரைக்கும். He was an Anglo-Irish poet. Anglo-Irish poet இவர். He served as a surveyor of the king's work and is buried in Westminster Abbey. இந்த போயட்ஸ் கார்னர்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த போயட்ஸ் கார்னர் தான் வெஸ்ட்மினிஸ்டர் அபேன்னு சொல்றோம். அங்க இவரை புதைக்கப்பட்டிருக்கார். Denham was born in Dublin. ஆக்சுவலி ஒரு ஐரிஷ்னு சொன்னோம் இல்லையா, டப்ளின்ல பிறந்திருக்காரு. To Sir John Denham, the chief baron of the Irish Exchequer. இவருடைய அப்பா பேரு சர் ஜான் டென்ஹாம். அவர் வந்து ஒரு சீஃப் பேரனா இருந்திருக்கார். Denham began his literary career with a tragedy, The Sobe. இவருடைய கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா ட்ராஜடி தான். ட்ராஜடி எழுதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ட்ராஜடி நேம் வந்து The Sobe. 1641ல வந்திருக்கு. But his poem Cooper's Hill is the work by which he is remembered. இவருடைய போயமும் கூப்பர்ஸ் ஹில்னு 1642ல பப்ளிஷ் ஆகியிருக்கு. இவருடைய போயம்ஸ் எல்லாமே டிவோட்டட் டு லோக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பிக்சரிங் த தேம்ஸ் வேலி. அங்கே இருக்க லண்டனில் இருக்கக்கூடிய அந்த தேம்ஸ் வேலியை அதனுடைய சீனரியை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவர் வந்து எழுதியிருக்காரு. ஏன்னா வீடு அங்கே பக்கத்தில் தான் இருந்திருக்கு, எகாம் இன் சரை. The poem was prized by Samuel Johnson. இந்த போயம் வந்து டாக்டர் சாமுவேல் ஜான்சன் வந்து பிரைஸ் பண்ணியிருக்காரு. Gilfillan wrote of Denham and his contemporary Edmund Waller. Neither Denham nor Waller were a great poets, but they have produced lines and verses so good and have besides exerted an influence so considerable on modern verification, the style of poetical utterance, and they are entitled to a highly respectable place amidst the sons of British song. ஹில்ஃபிலான் அப்படிங்கிறவர் டென்ஹாமை பற்றியும் அவருடைய கான்டெம்பரரி எட்மண்ட் வாலரை பற்றியும் எழுதியிருக்கார். இவங்க எல்லாமே அவங்க போயம்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, லைன்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சோ குட், ரொம்ப அருமையா. அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே மாடர்ன் வேர்சிஃபிகேஷன், மாடர்ன் ஸ்டைல், போய்டிக்கல் யூசேஜ் எல்லாம் அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றார். நெக்ஸ்ட் ரைட்டர் சர் தாமஸ் பிரவுன். இவருடைய பீரியட் வந்து 1605ல இருந்து 1682 வரைக்கும். He was an English polymath and author of varied works which reveal his wide learning in diverse fields including science, medicine, religion and esoteric. இவர் வந்து லிட்ரேச்சர் மட்டும் இல்லாம சயின்ஸை பத்தி, மெடிசனை பத்தி, ரிலீஜனை பத்தி நிறைய அவருடைய ஒர்க்ஸை வந்து எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ரெஃபரன்சஸ் எல்லாமே கிளாசிக்கல், பிப்ளிக்கல், பைபிள்ல இருந்தும் கிளாசிக்கல் ட்ரெடிஷனலாகவும் எடுத்திருக்காரு. இவருடைய ஃபர்ஸ்ட் லிட்டரரி ஒர்க்னு பார்த்தீங்கன்னா ரெலிஜியோ மெடிசி. ரெலிஜியோ மெடிசி, த ரிலீஜன் ஆஃப் த பிசிஷியன். ஸ்காட்டிஷ் ரைட்டர் அலெக்சாண்டர் ரோஸ் வந்து இந்த ஒர்க் அட்டாக் பண்ணியிருக்காரு, ரெலிஜியோ மெடிசிய. அவர் வந்து அவருடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா மெடிகஸ் மெடிகாட்டஸ். மெடிகஸ் மெடிகாட்டஸ்ங்கிற ஒர்க்கில் அலெக்சாண்டர் ரோஸ்ங்கிறவர் சர் தாமஸ் பிரவுனுடைய ரெலிஜியோ மெடிசியை அட்டாக் பண்ணியிருக்காரு, கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. பிரவுன்ஸ் புக் வாஸ் பிளேஸ்ட் அப்பான் த பாப்பல் இண்டெக்ஸ் லிப்ரோரம் ப்ரோஹிபிட்டோரம். அந்த வருஷமே இவருடைய ஒர்க்கும் பப்ளிஷ் ஆகிருக்கு. இவருடைய மற்ற ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்சைக்ளோபீடியா ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, சூடோடோக்சியா எபிடமிகா ஆர்
enquiries on to very many received tenets and commonly presumed truths அப்படிங்கிற ஒரு ஒர்க். அது மட்டும் இல்லாம ரெலிஜியோ மெடிசி பார்த்தோம். அடுத்து ஜூடோ டெக்ஸிகா எபிடமிக்கா இது வந்து என்சைக்ளோபீடியா பார்த்தோம். ஹைட்ரோடோபியா ஆன் பரியல் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. த கார்டன் ஆஃப் சைரஸ், த லெட்டர் டு அ ஃப்ரெண்ட், அ கிறிஸ்டியன் மாரல்ஸ், அ மியூசியம் கிளாசம் அப்படிங்கிற ஒர்க். இதெல்லாம் இவருடைய பப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் ரைட்டர் தாமஸ் ஃபுல்லர். இவருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1608 இருந்து 1661 வரைக்கும். இவர் ஒரு சர்ச் மேன், ஹிஸ்டோரியன். he is remembered at now. இப்பவுமே இவர் வந்து நம்ம ஞாபகத்தில் இருக்கார் அப்படின்னா இவருடைய முக்கியமான ஒர்க்கு the worthies of England. worthies of Englandன்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. ஆனால் அது பப்ளிஷ் ஆனது 1662 ஆஃப்டர் his death. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒர்க் மூலமா அவர் இன்னும் நம்ம ஞாபகத்தில் தான் இருக்காரு. இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா டேவிட் ஹைனஸ் சின் அண்ட் ஹார்ட்டி ரெப்பண்டன்ஸ், ஹெவி பனிஷ்மெண்ட் 1631ல பப்ளிஷ் ஆகிருக்கு. இதனுடைய தீம் டேவிட், பாத்சிபா இதெல்லாம் வந்து பைபிளில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை வச்சு எழுதியிருக்காரு. த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹோலி வார் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு 1639ல. அதாவது ஏடி 17ல கிங் டைட்டஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா த ஃபால் ஆஃப் ஜெருசலேம், எப்படி ஜெருசலேம் தகர்க்கப்பட்டது அப்படிங்கிற இந்த தீமை வச்சு த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹோலி வார் அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்து ஜோசப் பார்ட்டிஸ் கலர்டு கோட் அப்படிங்கிற ஒர்க்கு 1640ல வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இவருடைய சர்மன்ஸ் எல்லாம், சர்மன்ஸ் அப்படின்னா இந்த ப்ரீச் பண்ணுவாங்கல்ல சர்ச்சில் ப்ரீஸ்ட்டுங்க ப்ரீச் பண்ணுவாங்களா, அதை தான் நம்ம வந்து சர்மன்ஸ்னு சொல்லுவோம். இவருடைய சர்மன்ஸ் எல்லாம் ஒரு வால்யூமாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. த ஹோலி ஸ்டேட் அண்ட் த ப்ரொஃபைன் ஸ்டேட் அப்படிங்கிற டைட்டிலில் 1642ல வந்திருக்கு. பிஸ்கா சைட் ஆஃப் Palestine and the confines thereof with the history of the Old and New Testament acted thereon அப்படிங்கிற ஒரு ஒர்க் 1650ல வந்திருக்கு. The appeal of injured innocence அப்படிங்கிற ஒர்க் 1659ல வந்திருக்கு. ஆக்சுவலா இது யாருக்கு ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா ஹெலினுடைய எக்ஸாமன் ஹிஸ்டோரிக்கம் அப்படிங்கிற ஒரு ஒர்க்குக்கு இவர் ரிப்ளை பண்ண மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்ட் அலாரம் டு த கண்ட்ரீஸ் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் அப்படின்னு 1660ல அவர் எழுதியிருக்காரு. மிக்ஸ்ட் கான்டம்ப்ளேஷன்ஸ் இன் பெட்டர் டைம்ஸ் அப்படின்னு 1660ல பப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காருன்னா லேடி மாங்க் அப்படிங்கிறவங்களுக்கு. ஹிஸ்ட்ரி ஆஃப் த வர்த்தீஸ் ஆஃப் இங்கிலாந்து பார்த்தோம். இதுதான் 1662ல வந்தது. இதை தான் வந்து பெஸ்ட் நோன் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரைட்டர் ஜெர்மி டெய்லர். அவருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1613லேருந்து 1667 வரைக்கும். He was a cleric in Church of England who achieved fame as an author during protectorate of Oliver Cromwell. He is sometimes known as the Shakespeare of divines for his poetic style of expression, and he is frequently cited as an of the greatest prose writers in English language. இவர் நல்ல ஒரு ப்ரோஸ் ரைட்டரு. அது மட்டும் இல்லாமல் ஆலிவர் கிராம்வெல் பீரியட்ல இருந்தவர். சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் கிளர்க்காகவும் இருந்தவர். இவருடைய ஸ்டைல் எல்லாமே ஷேக்ஸ்பியர்ஸோடைய டிவைன்ஸ் வரும். ஷேக்ஸ்பியரோடைய ஸ்டைல், போய்டிக் ஸ்டைலை வந்து யூட்டிலைஸ் பண்ணுவார். இவருடைய பேட்ரனேஜ், இவருக்கு ஹெல்ப் பண்ணவர், இவருடைய பேட்ரான் யார் அப்படின்னா வில்லியம் லார்டு அப்படிங்கிறவர். இந்த வில்லியம் லார்டு யாருன்னா ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டர்பரி. கேண்டர்பரியோடைய ஆர்ச் பிஷப் வில்லியம் லார்டு, அவர் தான் இவருடைய பேட்ரான். அது மட்டும் இல்லாமல் he went to become a chaplain in ordinary to King Charles I as a result of Lord's sponsorship. அந்த வில்லியம் லார்டோட ஸ்பான்சர்ஷிப்பில் கிங் சார்ல்ஸ் ஒன்னுக்கிட்டையும் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இவருடைய முக்கியமான பப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா A Discourse of the Liberty of Prophesying, இது 1646ல் வந்தது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே ஜான் லாக்குங்கிறவர் லெட்டர்ஸ் கன்சர்னிங் டாலரேஷன் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. ஸோ அதை ப்ளீஸ் பண்ணுற மாதிரி, இந்த டாலரேஷனை வந்து ப்ளீஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒர்க் எழுதியிருக்காரு. அப்பாலஜி ஃபார் ஆத்தரைஸ்டு அண்ட் செட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லிட்டர்கி அகைன்ஸ்ட் த பிரிட்டென்ஷன் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு ஒர்க்கு 1649 எழுதியிருக்காரு. அ கிரேட் எக்ஸிம்பிளர் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு 1649ல் வந்திருக்கு. The rule and exercises of holy living
1650ல வந்திருக்கு. The Rule and Exercise of Holy Dying 1651ல வந்திருக்கு. 27 sermons preached at Golden Grove for the summer half year அப்படின்னு 1651ல வந்திருக்கு. 25 sermons preached at Golden Grove for the winter half year அப்படிங்கிற work 1653ல வந்திருக்கு. A Claris Domini or a discourse of the divine institution, necessity, sacredness and separation of the office ministerial அப்படின்னு சொல்லி 1651ல வந்திருக்கு. The real presence and spiritual of Christ in a blessed statement proved against the doctrine of transubstantiations அப்படின்னு 1654ல வந்திருக்கு. A Golden Grove or a manual of daily prayers and latanies அப்படின்னு 1655ல வந்திருக்கு. Onum necessarium on the doctrine of repentance, a pursued Belgianism gave a great offense to Presbyterians. A discourse of the nature, offices and measures of friendship 1657ல வந்திருக்கு. A Doctor Dubitantium or the rule of conscience 1660ல வந்திருக்கு. The worthy communicant or the discourse of the nature, effects and blessings consequent to the worthy receiving of the Lord's Supper 1660ல வந்திருக்கு. ஸோ இவர் ஒரு ப்ரோஸ் ரைட்டர் ஆகிறதுனால இவரோட டைட்டில்ஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரைட்டர் ஐசக் வால்டன். இவருடைய பீரியட் வந்து 1593ல இருந்து 1683 வரைக்கும். இவருடைய பெஸ்ட் ஒர்க்னு பார்த்தா த காம்ப்ளீட் ஆங்குலர், இது வந்து 1653ல பப்ளிஷ் ஆகிருக்கு. இவர் அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன பயோகிராபிஸ்லாம் நிறைய எழுதியிருக்காரு. ஜான் டன்னை பத்தி, ஹென்ரி வாட்டனை பத்தி எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ அதனால இந்த பயோகிராபிஸ் எல்லாம் எதுல வந்திருக்கு அப்படின்னா வால்டன் லைவ்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்ல வந்திருக்கு. He was born at Stafford. ஸ்டாஃபோர்டுங்கிற ஊர்ல பிறந்தாலும் he was moved to London. லண்டனுக்கு போயிருக்காரு. ஒரு ராயலிஸ்டா இங்கிலீஷ் சிவில் வார் நடக்கும் போது இவர் எங்க ரிட்டர்ன் ஆயிருக்காருன்னா அவருடைய ஸ்டாஃபோர்டுக்கே ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஸோ இவருடைய ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோம்னா இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னா த ஆர்ட் ஆஃப் ஆங்கிலிங் இன் 1651ல இருக்கு, பப்ளிஷ் ஆகிருக்கு. வால்டன்ஸ் பயோகிராஃபிஸ், இவருடைய பயோகிராஃபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா த லைஃப்ஸ் ஆஃப் டாக்டர் ஜான் டன்னை பற்றி எழுதியிருக்காரு, சர் ஹென்ரி வாட்டனை பற்றி எழுதியிருக்காரு, ரிச்சர்ட் ஹூக்கரை பற்றி எழுதியிருக்காரு, மிஸ்டர் சார்ஜ் ஹெர்பர்ட் இவரை பற்றி எழுதியிருக்காரு. இஸ் லைஃப் ஆஃப் பிஷப் ராபர்ட் சாண்டர்சன் appeared in 1678. 1678ல லைஃப் ஆஃப் பிஷப் ராபர்ட் சாண்டர்சன் அப்படின்னு எழுதியிருக்காரு. மற்ற ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர் ஜான் ஸ்கெஃபிங்டன், ஜான் சாக்கிள், வால்டோனியானா. இந்த வால்டோனியானாங்கிறது இது ஒரு கலெக்ஷன், அவருடைய போயம்ஸ் ஃப்ரோஸோடைய கலெக்ஷன் 1878ல பப்ளிஷ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ரைட்டர் எட்வர்டு ஹைட். இந்த எட்வர்டு ஹைடை தான் ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் கிளாரண்டன் அப்படின்னு சொல்றோம். இவருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1609ல இருந்து 1674 வரைக்கும். He was an English statesman, lawyer, diplomat, historian who served as chief advisor to Charles I. அந்த இங்கிலீஷ் சிவில் வார்ல சார்ல்ஸ் ஒன்னுக்கு சீஃப் அட்வைசரா இவர் வந்திருக்காரு. யாரு? எட்வர்டு ஹைட். அண்ட் லார்ட் சான்சலர் டு சார்ல்ஸ் II. சார்ல்ஸ் IIக்கு லார்ட் சான்சலராகவும் இருந்திருக்காரு. இவருடைய ஒர்க்ஸ் வந்து பார்த்தா த ஹிஸ்டரி ஆஃப் ரெபலியன் அண்ட் சிவில் வார் இன் அயர்லாந்து 1720ல வந்திருக்கு. A collection of several tracts of Edward Earl of Clarendon 1727ல வந்திருக்கு. Religion, policy and the countenance and assistance each should give to the other with the survey of the power and jurisdiction of the Pope in the dominion of other princes அப்படின்னு சொல்லி ஆக்ஸ்போர்ட்ல 1811ல 2 வால்யூம்ல இருக்கு. History of rebellion and civil wars in England began in the year 1641 by Edward Hyde. A brief view and survey of the dangerous and pernicious errors to church and state in Mr. Hobbes' book entitled Leviathan, published posthumously in 1676. இந்த ஒர்க் அவர் இறந்ததுக்கு அப்புறம் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் இவருடைய ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் ஏஜ் ஆஃப் மில்டன்ல இருக்கக்கூடிய மீதமுள்ள ரைட்டர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.